இந்த கல்யாணம் என் வீட்டு கல்யாணம் மாதிரி. இந்த பந்தி எல்லாம் நான் பக்குவமா கவனிச்சுக்கிறேன். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். சரிங்க வசு பாட்டி. ஐயோ, அத கேட்டியா? வாங்க சாமி. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அர்ஜுனுக்கு கல்யாணம், அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. நீங்க உட்காருங்க. அர்ஜுன், ஐயாவை தெரியும்ல? தெரியுமா அவர? சாமி, இவதான் எனக்கு மருமகளாக போறவ. பேரு இனியா. வணக்கம்மா. இனியா, ரொம்ப காலமா இவரோட குடும்பம் தான் நம்ம குடும்பத்துக்கு மாங்கல்யம் செஞ்சு கொடுக்கறாங்க. ரொம்ப சந்தோஷமா. சொல்லுங்கம்மா. மாங்கல்யம் செய்யணும். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, அதனாலதான் உங்களை வர சொன்னேன். ரொம்ப நல்லதுமா, செஞ்சிடலாம். தங்கம் இருக்கா? வாங்கணுமா? எல்லாம் இருக்கு, நான் வாங்கி வச்சிட்டேன். ஏய், அடேங்கப்பா, நீ கொடுத்து வச்சவடி. இந்தாங்க சாமி. எத்தனை பவன்லம்மா தாலி சரடு செய்யணும்? தழைய தழைய என் மருமக கழுத்துல என் மகன் கட்டுற தாலி சரடு தொங்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதுல ஒரு 25 பவுனுக்கு செய்யலாமா? சரி, செம்பு கம்மியா கலந்துக்கோங்க. நிறைய காசு, குண்டு, ஞானக்குழல், அன்னாசி எல்லாம் கூட கோக்கணும். அதெல்லாம் சிறப்பா பண்ணிடலாமா. தாலி சரடுக்கு செயின் எப்படிமா பண்ணணும்? அதுக்கு எங்களோட பரம்பரை செயின் இருக்கு. ஏன் மாமியார் எனக்கு போட்டு விட்டது. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, தாலி செயினை தான் நம்ம அன்னைக்கே ஆட்டையை போட்டோமே. செயின் எங்க போச்சு? இதுல தானே வச்சேன். அர்ஜுன், இந்திரா, போ, என்னன்னு பார்க்கலாம். என்னடி உன் மாமியார் இந்த கத்துக்க தராங்க? பாட்டி, நீ கொஞ்சம் வாயேன். எங்க? என்னம்மா? அர்ஜுன், என்ன சென்னி? நம்ம பரம்பரை தாலி செயினை இதுல தான் வச்சிருந்தேன். இப்ப காணும்பா. என்னம்மா சொல்றீங்க? இதுலதான் வச்சீங்களா? ஆமாப்பா, நான் இதுல தான் வச்சேன். சரி சரி, ரிலாக்ஸ் ஆகுங்க. நீங்க மறந்து வேற எங்கேயாவது வச்சிருப்பீங்க. இங்கதான் இருக்கும், வேற எங்கேயும் போயிடாது. தேர்றேன், ஒரு நிமிஷம். சரி. கடவுளே, எங்க எங்க போச்சு? பசு, அங்க தேடுமா. அர்ஜுன், கிடைச்சதா அர்ஜுன்? ஒரு நிமிஷமா, பதட்டப்படாதீங்க. ஐயோ, எங்க போச்சுன்னு தெரியலையே. இங்க தானே நான் வச்சேன். எப்படி போச்சு? அர்ஜுன், நல்லா தேடுப்பா. இந்திரா, கிடைச்சதா? நல்லா பாருமா. சரிங்க அண்ணே. பாட்டி பாட்டி, நீ இங்கே இரு, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். யாராவது வராங்களான்னு பாரு. உள்ள போயிட்டு வரியா? ஏய் ஏய், என்னடி அடியாடி? ஐயோ, இந்த ஃப்ராடு என்ன பண்ணுச்சுன்னு தெரியலையே. இந்த பதறது. ஐயோ, தேவையில்லாம மாட்டிக்க போறோம். எங்க வச்சேன்? கீழே வச்சமோ? இது அத்தை ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அடிச்சது. இது தூங்குறப்போ ஆட்டை போட்டது. இதுதான் குலதெய்வம் கோயிலுக்கு போனப்போ அடிச்சது. இததான் அத்தை தேடுறாங்களோ? என்ன பண்றா இவ? பாட்டி பாட்டி, இங்க இரு பாட்டி. ஏய் ஏய் ஏய், என்னடி நடக்குது? இந்த ஃப்ராடு நமக்கு தெரியாம ஏதோ வேலை பார்த்திருக்கா போல இருக்கே. ஐயோ, இது மாட்டிக்கிச்சுன்னா நானும் மாட்டிப்பேன் போல இருக்கே. நான் அது எங்க வச்சேன்? சரியா ஞாபகம் வரல எங்க வச்சேன்னு. ஐயோ கடவுளே, அது எங்க பரம்பரை நகை. அர்ஜுன், கிடைச்சதாப்பா? இல்லம்மா, இருங்கம்மா. நல்லா பாருங்க. என்னத்த ஆச்சு?
பரம்பரை செயின் இந்த பெட்டியில வச்சிருந்தா அது காணோம். ஐயோ என்னத்த சொல்றீங்க? பரம்பரை தாலி செயினை காணுமா? ஆமா, நீயும் கொஞ்சம் தேடி பாருமா. சரிங்க அத்தை. அத்தை, இங்க ஒரு செயின் இருக்கு பாருங்க. இதுவா பாருங்க. குடலி, இதுதான். ஆமா, இதுதான். அர்ஜுன், அர்ஜுன் செயின் கிடைச்சிருச்சு. அர்ஜுன் கிடைச்சிருச்சா? ஆமாப்பா, கிடைச்சிருச்சு. ஐயோ பா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. வேலைதானா? ஐயோ, இவ ஒரு மாதிரி பாக்குறாளே. ஐயோ, செயின் காணாம போயிருந்தா அபசகுணமா போயிருக்கும். நல்ல வேளை கிடைச்சிருச்சு. ஆமா இனியா, இந்த செயின் எப்படிமா அங்க போச்சு? அது கடைசியா கோயில் பூஜைக்கு நம்ம எடுத்துட்டு போயிருந்தோம். திரும்ப வைக்கும் போது மாத்தி வச்சிட்டீங்க போல இருக்கத்த. இருக்கும் இருக்கும். சரி வாங்க போலாம். அர்ஜுன் வாப்பா. சரிம்மா. என்னடி? என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்ல சாமி, ஒண்ணு இல்ல. அர்ஜுன் இந்த இத உன் கையால அவர்கிட்ட கொடு. நான் உன்னை நினைச்சேன், ஆனா விதி உன்னை நினைக்குது. ஏய், என்னடி பேக் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க? ஆனா பாரு, கண்ணாடி வழி அவளை பாக்குறான். விடாத, பேசு. அர்ஜுன், என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. இந்தாங்க ஐயா. நல்லா மங்களகரமா இருக்குமா? சரிம்மா, ஒரு 2 நாள்ல தாலி சரடும் செயினும் நான் பண்ணி கொடுத்துட்றேம்மா. சரி, அப்ப நான் வர்றேம்மா. வாங்க. எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, அண்ணனுக்கும் அன்னைக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாவம். எங்க ஏன் இங்க வந்து இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை மீனாட்சி. நாள் நெருங்க நெருங்க மனசு பக்கு பக்குன்னு இருக்கு. வசுந்தரா அண்ணி நம்ம ஃபேமிலிக்காக பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ஆமாங்க, நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அவங்க தானே. இல்ல மீனாட்சி, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பேசின ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட மீனாட்சி. என்ன பேசணும்? அண்ணனையும் அண்ணியும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு தீர்மானமா இருந்தோம். உண்மைதான் ஆனந்த், நான் அதை மறுக்கல. ஆனா அத்தைக்கு எந்த காரணத்தினாலயும் இனியாவ ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் அவங்க அவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க. காரணம் என்ன பெரிய காரணம்? இனியாதான் ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அது நிஜம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது. எனக்கு என்னமோ மங்கள மாமிட்ட பேசுறதுதான் ஒரே தீர்வுன்னு தோணுது. அவங்களுக்கு அண்ணன் அண்ணியோட லவ் பத்தி தெரியும். அவங்க பேசினாங்கன்னா கண்டிப்பா அம்மா மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம். ஆனந்தா, ஆனந்த் சொல்லுடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமி, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன பேஷா இருக்கேன். என்ன
விஷயம்? அர்ஜுன் வசூலாம் எப்படி இருக்காங்க? மாமி அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு கால் பண்ணேன். சொல்லு. அண்ணனுக்கும் இனியாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஆ, மாமி இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது மாமி. அண்ணனும் வசுந்தரா அண்ணியும் எவ்வளவு டீப்பா லவ் பண்ணாங்கன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும் மாமி. அவங்க 2 பேரும் ஒன்னு சேரணும் மாமி. அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். இதுதான் விஷயமா? நான் இப்பவே பேசுறேன். என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமி. மீனாட்சி அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ நல்லது நடக்கும்னு என் மனசுக்கு தோணுது. மங்களம், மங்களம் எப்படி இருக்கு? நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன், நீயே என்ன கூப்பிட்டுட்ட. எனக்கு எல்லாம் தெரியும் சுசி, அதான் உன்கிட்ட பேசலான்னு கூப்பிட்டேன். இத பார் சுசித்ரா, அர்ஜுன் மனசுல வசுதா இருக்கா. 2 பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்குன்னு நான் உன்கிட்ட அப்பவே சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப எதுக்கு இனியாவ அர்ஜுனுக்கு கட்டி வைக்கிற? இல்ல மங்களம், இனியாதான் அர்ஜுனுக்கு பொருத்தமான பொண்ணு. அதோட அர்ஜுன் உயிரை காப்பாத்தின ஹாட் ஃப்ரெண்ட் இனியாதான். இத நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். வசு ரொம்ப நல்லவதான், ஆனா எனக்கு மருமகளா வர இனியாதான் பொருத்தமா இருப்பா. அந்த தகுதி அவளுக்கு தான் இருக்கு. இல்ல சுசி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல மங்களம், யாரு என்ன சொன்னாலும் என் மனச நான் மாத்திக்கவே மாட்டேன். அர்ஜுன் இனியா கல்யாணம் நடந்தேதான் தீரும். உன் முடிவு அதுவா இருந்தா நான் தடுக்க போறதில்ல. ஆனா ஒரு விஷயம் சுசி, அர்ஜுனுக்கும் இனியாவுக்கும் ஜாதக பொருத்தம் எப்படி இருக்குன்னு நீ பாத்தியா? இல்ல மங்களம், பாக்கல. நீ முதல்ல அவங்க 2 பேருக்கும் ஜாதக பொருத்தம் பாரு. அது சரியா இருந்தா நீ கல்யாணத்தை நடத்து. சரி மங்களம், நீ சொல்றேங்கிறதுக்காக நான் ஜாதகம் பாக்குறேன். இனியா, இனியா. சொல்லுங்க அத்தை. நான் ஜோசியரை பார்க்க போறேன், உன் ஜாதகத்தை எடுத்துட்டு வா. அத்தை, ஜாதகமா? ஆமா இனியா, போய் எடுத்துட்டு வா. இப்போ எதுக்கு அத்தை அதெல்லாம்? இல்ல இனியா, என்னதான் நீ அர்ஜுனோட ஹாட் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா பரிகாரம் பண்ணி சரி பண்ணிடலாம். அதுக்காக தான் சொல்றேன். சரிங்க அத்தை, எடுத்துட்டு வரேன். சரி இனியா, நானும் அர்ஜுன் ஜாதகத்தை எடுத்து ரெடியா இருக்கேன். நீ போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஜாதகத்தை பார்த்தா உண்மை எல்லாம் தெரிஞ்சிருமோ? என்ன இவ குட்டி போட்ட போன மாதிரி நடந்துகிட்டு இருக்கா? என்ன ஆச்சு? என்னதான் பண்றது? ஏய் 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 ஏய், என்னடி ஆச்சு? ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்க? ஏதோ பெருசா சிந்திச்சு நாட்டை காப்பாத்த போறியா? அதெல்லாம் இல்ல பாட்டி, அத்தை என்னோட ஜாதகத்தை கேக்குறாங்க. கேட்டா கூடு, அதுக்கு என்ன இப்போ? ஏண்டி, உன் மாமியார் கறிக்கு சுத்தமா வேலையே இல்லையா? ஜோசியம் பண்றேன், பரிகாரம் பண்றேன்னு சொத்து எல்லாத்தையும் அழிச்சுடுவா போல இருக்கே. என் பாட்டி, என் ஜாதகத்தை பார்த்து என்ன பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சிட்டா? அப்படி போட அத்திரி பச்சா கொழுக்கட்ட. என்னடா இவ இப்படி யோசிக்கிறாளேன்னு நினைச்சேன். பூனைக்கு மணி கட்டினா அது டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆடத்தாண்டி செய்யும். அடியே, கல்யாணம்னா ஜாதகம் பாக்குறது சகஜம் தானடி, அதுக்கே நீ இப்படி டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் இல்ல பாட்டி, என் ஜாதகத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அதானே, ஒண்ணுது நல்ல ஜாதகமா இருந்தா நீ ஏன் அநாத ஆசிரமத்துல இருந்திருக்க போற, இல்ல திருடி பொழப்ப நடத்த போற? ஏண்டி, உன் ஜாதகத்தை பார்த்து ஜோசியக்காரன் நீ ஒரு திருடின்னு சொல்லிட்டா? பாட்டி, இப்ப அது பிரச்சனை இல்ல. நான் திருடின்னு எல்லாருக்குமே தான் தெரியுமே. இப்ப பிரச்சனை என்னன்னா, என் ஜாதகத்தை பாக்குற ஜோசியர் இந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்தவ இல்ல, இந்த பொண்ணு குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சானா அந்த குடும்பமே விளங்காம போயிடும்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான் பாட்டி. கண்டிப்பா சொல்லுவாண்டி. அது மட்டும் இல்லடி, நீ சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டு தான் போறேன்னு சொல்லுவான். இத பாரு, இத மட்டும் உன் மாமியார்கார கிட்ட சொன்னான்னு வெய்யி, உன் கல்யாணம் அம்பேல் தான். ஐயோ பாட்டி பாட்டி, ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு பாட்டி, என்ன பண்றதுன்னு தெரியல. சொல்லு பாட்டி. இரு 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 யோசிப்போம். ஐயோ, நமக்கு எழுத தெரியாது, மாத்தி கீத்தி எழுதி அது வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஐயோ.
இந்த ஃப்ராடு ஜாதகத்துக்கு பதிலா வேற ஜாதகத்தை ரெடி பண்ணி ஆகணும். ஐடியா. என்ன ஐடியா பாட்டி? என்ன ஐடியா? இரு இரு இரு. அடியே, இந்த வசுவோட ஜாதகம் அப்படியே ராஜ யோகம்னு இந்த லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே இருப்பாள வாத்தாக்காரி. அவ அடிக்கடி பெருமையா சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு என்ன பாட்டி? அந்த வசுவோட ஜாதகத்தை எடுத்து பேரை மாத்தி ஓன் ஜாதகம் சொல்லி கொடுத்துருவோம். சூப்பர் பாட்டி, இதுக்கு தான் நீ என் பக்கத்துல எப்பவுமே இருக்கணும்ங்கிறது. இந்த கடையநல்லூர் காந்திமதியை யாருன்னு நினைச்ச? இந்த ஃப்ரிட்ஜ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே புளிசோத்தை கண்டுபிடிச்ச வம்சம் டி எங்க வம்சம். அப்படியே கண்ண மூடி யோசிச்சேன்னு வையேன், 1000 ஐடியா அப்படியே வரிசை கட்டி நிக்குண்டி. இத பாரு, இப்ப நான் வசுவோட ஜாதகத்தை எப்படி ஆட்டைய போட்டு எடுத்துட்டு வரேன் மட்டும் பாரு. நீ ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துடுறேன். திரும்பக்காரி இருக்கா? ஏய் 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 நில்லடி. நான் வந்திருக்கேன், ஒரு டம்ளர் காபி தண்ணி குடிக்க மாட்டியா? என்னமோ ஈ கொட்டிட்டு கதை கேக்குற. வா வா. என்ன ஒரே ஃபைலா இருக்கு. இவ பெரிய கம்பெனி ஓனரு. இந்த குந்தாணி ஜாதகத்தை எங்க வச்சான்னு தெரியலையே. ஐயோ, எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை பூஜை ரூம்ல வச்சிருப்பாளோ? அங்கதான் வச்சிருப்பா. ஐயோ, ஹாய் ஹாய், இதான் கிடைச்சிருச்சு. இனியா உன் ஜாதகம் சூப்பர் டி. ஐயோ, அவ வர போல இருக்கே. இந்தாங்க காஃபி. காப்பியா? நான் உங்ககிட்ட டீ தானே கேட்டேன். நீங்க காஃபி தானே கேட்டீங்க. உனக்கு இப்ப காதும் போச்சா? பாப்பா பாப்பா, ச்சே, எனக்கு எதுவும் வேணாம். இந்த கழனி தண்ணியை நீயே குடி. நான் கிளம்புறேன். என்ன ஒரு நேரத்துல நல்லா பேசுறாங்க, ஒரு நேரத்துல இப்படி பேசுறாங்க. ஐயோ, பாட்டி பசுவோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துருமா இல்ல மாட்டிக்குமா? ஐயோ கடவுளே. ஜாதகம் கிடைச்சிச்சா இல்லையா பாட்டி? இந்த கடையநல்லூர் காந்திமதி நினைச்சா கருவாடு கூட மீன் ஆயிடும். இத பாத்தியா வசுவோட ஜாதகம்? பாட்டி வசு பேர் இருக்கு பாட்டி. போட்டேனா? வசு ஜாதகத்துல வசு பேர் தான் இருக்கும், பின்ன உன் பேரா இருக்கும். ஏய், ஜாதகத்தை அடிச்சிட்டு வந்த எனக்கு அதுல என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதா? இப்ப பாரு, ஜசல ஏன் ஜாதகம் மாதிரியே இருக்கு பாட்டி. பின்ன பிராடத்தனம் பண்றது உனக்கு ரொம்ப பிடிக்குமே. இந்த பாரு, இதை எடுத்துக்கொண்டு போய் உன் வருங்கால மாமியார் கிட்ட கொடு. ராஜபோக ஜாதகம்னு உனக்கு வைர மோதிரமே கொடுப்பா. சூப்பர் பாட்டி, இப்பவே போறேன். போ போ. இனியா, அத்தை இந்தாங்க என்னோட ஜாதகம். இனியா, கடைசி நேரத்துல அத்தை இப்படி எல்லாம் பண்றாங்களேன்னு உனக்கு வருத்தமா? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. இத பாரு இனியா, கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாம் கரெக்டா பண்ணிட்டா அப்புறம் மனக்குழப்பத்துக்கு வேலையே இருக்காது. ஜாதகம் பார்க்கலையேங்கிறது ஒரு குறையா இருக்க வேண்டாம். அதுக்குதான் நான் போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. இது வசுவோட ஜாதகம். எல்லா பொருத்தமும் பக்காவா இருக்கும். ஜோசியரே, முகூர்த்த பொருத்தம் எப்படி இருக்கு? நான் தான் சொன்னல, கடவுள் போட்ட முடிச்சு தப்பு வராதுன்னு.
2 ஜாதகமும் ஒண்ணுக்கொண்ணு அப்படி ஒரு பொருத்தம், மகா பொருத்தம். 10 பொருத்தமும் பக்காவா இருக்குன்னா பாத்துக்குங்களேன். அதுவும் இந்த மகராசியோட ஜாதகம் இருக்கே, அப்படி ஒரு அமைப்பு. இந்த பொண்ணு ஜாதகத்துக்கு சகல செல்வமும் பூத்து குலுங்கும். இது ராஜயோக ஜாதகம். குடும்பத்தை காக்க வந்த காவல் தெய்வம்மா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பையனுக்கு இந்த பொண்ணுதான்னு எழுதி வச்சிருக்குன்னு இருக்கு. அதை யாரும் மாத்த முடியாது.